வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த செஷன் இதை பற்றி அப்படின்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் தாண்டி பாலிட்டிக்ஸில் உமனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அவங்க ரியலி எம்பவர்ட் தானா பாலிட்டிக்ஸில் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த ஒரு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அபவுட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு ஏன்ஷியன்ட் சொசைட்டியில் உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வாய்ஸ் வந்து நிறையவே இருந்தது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ஃபியூ இயர்ஸ் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரைட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க குருகுலால போய் வேதாஸ் கற்றுக்கலாம். ஸோ லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. லைக் ஏர்லி வேதிக் பீரியடுக்கும் லேட்டர் வேதிக் பீரியடுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் உமனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. பட் இப்போ அது திருப்பியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவைவ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கவர்மெண்ட் சைட்லையும் சரி பீப்புள் சைட்லையும் சரி நிறைய அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு சொசைட்டியில் உமனோட ஸ்டேட்டஸ் வந்து பெட்டராக இருக்கோ டெஃபினட்டாக அந்த சொசைட்டி தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்க சொசைட்டி அப்படிங்கிறது வந்து 100% ட்ரூவான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உமனோட பங்களிப்பு வந்து நேஷனல் ஆக்டிவிட்டீஸில் இல்லை அப்படின்னா அது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ உமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து நேஷனல் ஆக்டிவிட்டீஸில் இல்லை அப்படின்னா அந்த ஒரு சொசைட்டி அந்த ஒரு கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உமன் இஸ் த பில்டர் ஆஃப் நேஷன்ஸ் டெஸ்டினி. ஸோ நம்மளோட நேஷனோட டெஸ்டினி யாரு பில்ட் பண்ணுறா அப்படின்னா இந்தியாவில் இருக்குது, அதாவது ஒரு சொசைட்டியில் இருக்க உமன் தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த உமன் வந்து டெலிகேட்டாக இருந்தாலும் தோ டெலிகேட் அண்ட் சாஃப்ட் ஆஸ் லில்லி ஷி ஹாஸ் அ ஹார்ட் ஃபார் ஸ்ட்ராங்கர் அண்ட் போல்டர் தேன் ஆஃப் மென். She is the supreme inspiration of man's onward march. So which is said by Rabindranath Tagore. அண்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு சொசைட்டியோட ப்ரோக்ரஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உமன் எந்த அளவுக்கு அந்த சொசைட்டியில ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சொசைட்டியோட ப்ரோக்ரஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐ மெஷர் த ப்ரோக்ரஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ரோக்ரஸ் விச் உமன் ஹாவ் அச்சீவ்ட். ஸோ உமன் ஆர் regarded as better off of the society and at par with the men. ஸோ உமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are sharing abundant responsibilities. So from they are performing spectrum of duties like running the family, handling the household activities, taking care of the children, taking care of other domestic chores. ஸோ இந்த மாதிரியான ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து உமன் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ எதுக்கான டைம் அப்படின்னா அவங்க பாலிட்டிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண டைம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதும் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வந்து உமன் கிட்ட ஜென்ரேட் ஆகணும். அதுதான் இனிமேல் அவங்களோட ப்ரைம் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஸோ தட் தே கேன் ஆக்டிவ்லி கான்ட்ரிபியூட் டு தி பில்டிங் ஆஃப் த நேஷன். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, விச் இஸ் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னா அது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வரணும், அதாவது இந்த ஒரு டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அந்த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்க்கும் உமனுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கும் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உமனுக்கு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா there are compulsory provisions and voluntary provisions. அந்த கம்பல்சரி ப்ரொவிஷனுக்கு கீழே வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் 1/3 ரெப்ரசன்டேஷன் உமனுக்கு கொடுக்கணும் கம்பல்சரியா. ஸோ எப்போ எந்த இடத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடந்தாலும் அங்கே 1/3 ரெப்ரசன்டேஷன் உமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக கண்ட்ரியோட பெட்டர் கவர்னன்ஸ்க்கு இட் வில் பி அ ஃபவுண்டேஷன் அண்ட் இட் வில் ஆல்சோ கிவ் ஸ்பேஸ் டு த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி எஸ்பெஷலி உமன். ஸோ பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் மீன்ஸ், ஸோ வாட் இஸ் தட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து
எம்பவர் பண்றாங்க, அதாவது உமனை வந்து எம்பவர் பண்றாங்க பொலிட்டிக்கல் லெவல்ல, விச் மீன்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லயோ இல்ல ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல, ஒரு எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்ல ஆர்எல்ஸ் ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ்ல இருக்குது. அதனால வந்து நேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ரியல் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாடர்ன் வேர்ல்ட்ல டெஃபினட்டா உமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பா தேவை ஒரு நேஷனோட ப்ரோக்ரஸ்க்கு. ஸோ காந்திஜி, வி ஆல் நோ தட் காந்திஜி வந்து பூர்ண ஸ்வராஜ் அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணல, கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணாரு. அந்த கிராம் ஸ்வராஜ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பாட்டம் லெவல்ல இருந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருப்பாரு, உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஸ்டார்ட் ஆகணும், அண்ட் அதுவும் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஹீ said like, to call woman the weaker sex is a libel. It's a man's injustice to woman. If by strength is meant moral power, then woman is immeasurably man's superior. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா woman வந்து local பஞ்சாயத்துல participate பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. But there are some challenges. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, அந்த கேண்டிடேட் லோக்கல் எலெக்ஷன் நிற்கிறாங்க இல்லையா, அந்த உமன் கேண்டிடேட், ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது எஸ்பெஷலி மேல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த உமன் கேண்டிடேட்ஸை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேல் கேண்டிடேட்ஸ் என்ன, அதாவது அந்த மேல் மெம்பர்ஸ் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த உமன் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் வந்து அவங்க முன்னாடி வந்து இருக்கு. பட் இதுக்கு வந்து as soon as possible வந்து அந்த மேல் கவுண்டர் பார்ட்ஸ் வந்து செக் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ல வந்து கொண்டு வரணும். ஸோ தட் அது வந்து ஒரு ரியல் உமன் எம்பவர்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உமன் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி யங் உமன். அவங்களோட 22 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஸ்டில் தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஒரு சில விஷயத்த வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் என்னென்ன மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் ஃபார் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி உமன் அண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்படின்னா, லிட்ரஸி ரேட் அதை வந்து அதிகம் பண்ணணும். பிகாஸ் லிட்ரஸி அப்படிங்கிறது இட்ஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் எஜுகேட்டிங் ரூரல் உமன். அண்ட் ஆல்சோ வந்து பீப்புள்கிட்ட வந்து என்ன சொல்லணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பீப்புள்கிட்ட சொல்றதுக்கும் அந்த உமனுக்கு ஒரு லிட்ரஸி லெவல் வந்து தேவை. ஸோ உமனோட லிட்ரஸி ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் வந்து நிறையாவே வந்து டெவலப் பண்ணணும். And next is about familiarity about the schemes. So government என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை பற்றி பீப்புளுக்கு வந்து ப்ராப்பராக எடுத்து சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது அந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராப்பரான லிட்ரஸி லெவல் வந்து இருக்கணும். ஸோ தட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஸ்கீம். அண்ட் ஆல்சோ நிறைய கல்ச்சுரல் பேரியர்ஸ் டெஃபினட்டாக வந்து உமனுக்கு இருக்கும். அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் டெஃபினெட்லி தே ஹாவ் டு பிரேக் த கல்ச்சுரல் பேரியர்ஸ் அண்ட் அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தே ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. அண்ட் லாஸ்ட் இஸ் தி டிஜிட்டல் இந்தியா. ஸோ என்டையர் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டிஜிட்டைஸ்டாக தான் வந்து இருக்குது. ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜியை அவங்களும் லேர்ன் பண்ணிக்கணும், அதுக்கான ஸ்கில்ஸும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உமனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கறது, அதாவது உமனுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் தெம்செல்ஸ் ஆஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இல்லை ஒரு டிசிஷன் மேக்கராகவோ இல்லை குட் லீடராகவோ அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா there are good number of women who are really competing with the men. So it's a very good sign of a nation going towards gender equality. So women வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட they occupy the half of the population of the country. So it is the duty of a democratic country like India to encourage the women to participate and to get represented in the politics and to contribute to the development of the nation. So thank you.